படம் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொல்லுவார், இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்களோ நபர்களோ இவை எதுவும் உண்மை அல்ல, கற்பனையே. இதை நீங்கள் ஏதேனும் ஒரு சம்பவத்தோட பொருத்தி பார்த்து கொண்டால் தற்செயலே அப்படின்னுவாரு. அது முழுக்க பொய். படத்தில் இருக்கக்கூடிய ஒரே பொய் அது ஒண்ணுதான். அந்த ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு முதலமைச்சரானா என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கறது நீங்க படத்துல யோசிச்சு பார்க்கலாம். நான் அண்ணாமலை சொல்றதை எடுத்துக்க வேண்டியதில்லை. நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்போது வெற்றி சார் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒன்று தான் சொன்னார், நீ கோமணம் கட்டணுன்றான்னு சொன்னார். சரி சார் சொன்னேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் பேர் கருப்பன்றதே எனக்கு தெரியும். என் மண்டை எப்படி வெட்ட போகிறாங்கன்றது தெரியும். வீட்டுக்கே நான் அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. காக்கி சட்டே வேணான்னு தான் வெளியில் வந்தேன். ஆனால் சினிமாவில் நான் அதிகமான காக்கி சட்டை தான் திருப்பி போடுறேன். நான் முதல் கதை உண்மையிலே வேற ஒரு கமர்ஷியல் மீட்டிங்கில் எழுந்தேன். வெற்றி என்ன தான் ஒரு நாள் சொன்னார், உன் பலமே போலீஸ் தான்டா, அதில் ஒரு கதை போட்டு அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தானாக்கிறேன் நான் எழுதவே ஆரம்பித்தேன். ஆனால் ரெண்டாவது படம் கண்டிப்பாக போலீஸ் கதை எழுத மாட்டேன். அது ஒரு கேங்ஸ்டர் கதை தான் எழுதிட்டு இருக்கேன். அவனை அடிக்காம என்ன பண்ணேன்னு சொல்லி என்னை அடிக்கிற மாதிரி ஒரு நடிச்சு காமிச்சாரு. 5 முடி கையில் வந்துருச்சு அப்படின்னு. அவங்க ஒய்ஃப் ஒய்ஃப் சொல்றீங்க, எப்படி ஒய்ஃப்? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே அந்த காலத்துல கல்யாணம் நடந்ததுன்னு தெரியும். அவனும் சின்ன வயசுல தெரியாது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எனக்கு இந்த படம் முக்கியமான பல விஷயங்களை சொன்னதாக தெரிஞ்சது. ஏன்னா இது கதையாகவே பல லேயர்ஸ் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அரசியலாகவும் இதுவரைக்கும் தொடாத உயரங்கள் எல்லாம் இந்த படம் தொற்றுருக்கு. பொதுவாக இடதுசாரி அரசியல் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு கட்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம், அதற்கு போராடிய இடதுசாரிய கட்சி, இந்த மாதிரியான விஷயங்களோட சுருங்க சொல்லி முடிக்கக்கூடிய வழக்கம் சினிமாவில் அதிகம். ஆனா ஒரு இடதுசாரி இயக்கம்னா இந்த கட்சின்னு இல்லாமல் அது தொடங்கின காலகட்டத்தில இருந்து அது என்ன மாதிரியான வளர்ச்சிகள் எல்லாம் அடைஞ்சு, என்ன மாதிரியான முரண்பாடுகளை சந்தித்து, அது எப்படியெல்லாம் விலகி சென்று, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உரையாடல்கள் நடந்து, அது என்னவாக நிற்குதுங்கிற ஒரு முழுமையான ஒரு கேன்வாஸை கொடுப்பதுங்கிறது இன்னைக்கு ஒரு எழுத்தாளனுக்கே தைரியம் கிடையாது. வணிக சினிமா இருக்கக்கூடிய வெற்றிமாறன் மாதிரியான ஒரு முன்னணி இயக்குனர் இந்த விஷயத்தை சொல்றதுக்குன்னு ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவெடுத்தது மிக முக்கியமான விஷயம். அதுக்கே முதல்ல நம்ம பாராட்ட வேண்டியது இருக்கு அவர் தோழரை. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரும்போது தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வெற்றிமாறன் தோழர் விஜய் சேதுபதியோட சேர்ந்து ஒரு உரையாடல் நடத்தி RS என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு வந்தேன். அவர் எப்போ தூங்குறாருன்னே தெரியல, கடுமையா உழைச்சிருக்காரு. தோழர் தமிழ் தான் சொல்லணும், எப்போ தூங்குவாரா, தூங்க மாட்டாரா, சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாரான்னு. அப்ப அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த படத்தை பத்தி, இந்த படம் உண்மை சார்ந்து பேசணும்னு நினைச்சிருவோம், அதை முன்வைக்கிறது படமாக தான் இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சோன்னு சொல்லியிருந்தார். இதுல எத்தனை பேர் படம் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருக்கீங்களா? ஓகே. படத்திலேயே ஒரு வசனம் வரும், அதாவது உண்மைங்கிறது முழுமை, தகவல்ங்கிறது அந்த உண்மையில ஒரு பகுதி. நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும், இது ரெண்டையும் ஆராய்ஞ்சு பார்த்து எது உண்மைன்னு நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவார். இந்த படத்துடைய மொத்த வடிவமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, ராஷமன் படத்தில் வர்ற மாதிரி சூரிக்கு ஒரு கதை சொல்லப்படும். விஜய் சேதுபதி ஒரு குற்றவாளி, அவர் தேடி பிடிக்கணும், அவர் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும். அதுதான் நமக்கும் சொல்லப்படுகிற கதை. நமக்கு என்னன்னா, விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக கெட்டவராக இருக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில பார்க்கறதுனால நமக்கு அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் ஒரு குற்றவாளியாக காண்பிக்கப்பட்டு அது அரெஸ்ட் பண்ணுவதாக அந்த படம் முடியுது. இந்த படத்துல வாத்தியாருடைய பாத்திரம் தன்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுது. நான் ஏன் ரயிலுக்கான அந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன, அது எப்படி நடந்துச்சு, அது ஏன் வேணும்னே சொல்லப்படலை, அல்லது வெளியே சொல்லாம அந்த விஷயத்தை மறைச்சாங்க, இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களை அவர் சொல்ல அதாவது இவர் குற்றவாளி நம்பிக்கிட்டு இருந்த சூரி இந்த படத்துல த்ரூ அவுட்டா நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள், சம்பவங்கள் சார்ந்து அதன் வழியாக பயணிச்சு கடைசியில் அவர் அடைகிற இடம் எதுனா விஜய் சேதுபதி இருக்கக்கூடிய இடம். பார்வையாளர்களாக நம்மளும் அந்த இடத்த போய் அடையிறோம் படத்தோட முடிவுல. இதுல இந்த உண்மைங்கிறது இருக்கு பாத்தீங்களா, இந்த உண்மை அரசு சொல்லுகிற உண்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நாம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு,
விஜய் சேதுபதி பேசுகிற, இடதுசாரிகள் பேசுகிற, அரசு சொல்லுகிற உண்மை அல்லாத உண்மை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான தேவை. அந்த உண்மையை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் படத்தின் ஆக்கமாக பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு பர்டிகுலராக இந்த படத்துடைய ஆகச்சிறந்த சாதனையாக நினைச்சது 2 விஷயம். இடதுசாரி அரசியலை முன்வைத்தது. இன்னொன்று, அரசுன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பொதுவாக வேஷ்டி சட்டை கட்டிட்டு மைக்கு பிடிச்சிட்டு பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியை காட்டுவோம். அரசுன்றது அது கிடையாது, அது அரசாங்கம். அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருப்பாங்க. அரசுங்கிறது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகார வர்க்கம். அவங்க யாரையும் நமக்கு வந்து பொது வெளியில தெரியாது. 1-2 பேர் நம்ம வந்து மீட்டிங்ல பேசும்போது கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்களை நம்ம எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கவும் முடியாது. இவங்க தப்பு பண்ணா இவங்க மேல நடவடிக்கையும் பாயாது. ஆனா இவங்க தான் மொத்த சிஸ்டத்தையும் இயக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல்டா இந்த சிஸ்டத்தை இயக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம், ராஜீவ் மேனன் அந்த வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டார். ஆனா அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த மலை பிரதேசத்தில் நடக்கிற அந்த பிரச்சனையில தொடங்கி சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் அவர் வந்து ஃபோனில் ரீச் பண்ணி இந்த விஷயத்தை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதை செய்திகளுக்கு எப்படி ஊடகங்களுக்கு என்னவாக சொல்லணும், இப்போ இவனை வந்து செத்துட்டான்னு இப்போ நம்ம சொல்லாமல் இதை வந்து மறைச்சு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு மெல்ல வெளியிட்டோம்னா அப்போ வந்து மக்கள் வந்து ஒரு புது தலைவர் உருவாக்குவதற்கான தேவை இல்லாமல் அது வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது இருக்கு இல்லையா, இவ்வளவு அப்பட்டமாக கிட்டத்தட்ட நிர்வாணமாக அரசை வந்து காண்பிக்கிறதுங்கிறதுக்கு ஆக சிறந்த துணிச்சல் வேணும். அது இந்த படத்தோட 2ஆம் சாதனை. அதனால இதை என்னோட முதல் பார்வையா வைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். எனக்கும் வந்து ராஜசங்கீதன் சொன்னது மாதிரி எனக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தை பார்த்த உடனே. ஆக்சுவலாக என்னென்னா, ராஜசங்கீதன் சொன்ன அதுலேருந்தே நான் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஆக்சுவலாக இது நாள் வரையில் திரைப்படம் அதாவது என்ன சொன்னாங்க, விஷுவல் மீடியா ஒரு ரொம்ப லேட்டராக இப்போ வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்ட நிலையில் நீங்கள் எல்லா பெங்கையும் கேமராவோட இருந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் பேசுறதையோ அல்லது செயல்படுறதையோ அல்லது உடல் மொழியோட சேர்த்தே காண்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இப்போ வந்து பிறகு அது வேற தான். அதுக்கு முன்னாடி இந்த சோஃபார் இந்த இப்படி நடந்திருக்கிறத இந்த சினிமா கதையினுடைய கதைக்களத்தையோ அவர் சொன்னது போல ஒரு 3 பார்ட்டாக தான் அது நம்ம வந்து நம்மளை வந்து ரீச் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒன்று ஒருத்தர் சொல்ற செய்தி, இன்னொன்று பிரிண்ட் மீடியா தான். பிரிண்ட் மீடியாவிலேருந்து நீங்கள் அசியூம் தான் பண்ண முடியும். நீங்கள் அதுலேயும் ஒரு அரசியல் என்னன்னா, எதை சொல்லலாம், பத்திரிகை எதை சொல்லலாம், எழுத்துப்பூர்வமாக எதை சொல்லலாம் எதை பேசலாம் என்றது மூலியமாக உங்களுக்கு கடத்தப்படுறது. அதுலேயும் நிறுத்தப்படுற செய்தி, சொல்லப்படுற செய்தி, சொல்ற விதத்துல எதை சொல்லணும் நீங்க எப்படி எடுத்துக்கணுன்றதுக்காக சொல்றது, இப்படி எல்லாம் இருந்த நிலை போய் இப்ப வந்து விஷுவலாவே எல்லாமும் சொல்லிட முடியும் அப்படின்ற இடம் வர்ற இடத்துல இது நாள் வரையில் இருந்தது இப்படியான ஒரு பகுதியை சொல்ல முடியாத அல்லது இதை நேரடியா பேச முடியாத அப்படி இருந்த ஒரு வாழ்க்கை முறை அல்லது ஒரு அரசியல் நிலையோ இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் அதே மொழியில சொல்லுவதற்கு அதே மக்களுக்கு முன்னாடி அதை விரிச்சு வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கைகூடி வந்திருக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுறேன். அதுலேயும் ஒரு பொறுப்போடு செயல்படுகிற ஒரு கலைஞரால் தான் அது வந்து கலைஞரால் அது கிடைக்குது பீப்புளுக்கு. அந்த வகையில எனக்கு வந்து இது இன்னும் என்னன்னா விஷுவலா இருக்கிறதுனால அது வந்து என்ன செய்தியை சொல்ல வருது அப்படின்றத அது வந்து இதான் ரியலிஸ்டிக்கா பியூட்டிஃபுல்லா வந்து கனெக்ட் பண்ணுது. கூட நான் இந்த படத்தை பார்த்ததுல நான் கண்டது என்னன்னா, இந்த 30 ஆண்டுகள்ல 35-40 ஆண்டுகளுக்குள்ள பாப்புலரா ஒரு இமேஜ் இருக்கு. நான் சொல்றதுல இதுலயே விஷுவலா ஒரு பாப்புலரா ஒரு இமேஜ். ஒரு போராளி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் எப்படி போட்டோகிராஃபி உங்களுக்கு காமிச்சிருக்கு, அல்லது ஒரு சம்பவத்தை இந்த புகைப்படங்கள் அல்லது ஒரு காட்சியாக உங்களுக்கு ஏற்கனவே எப்படியெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு, அல்லது காண்பிக்கப்பட்டிருக்கின்றத விட நாம எப்படி பார்த்திருக்கோம், பொது சமூகம் எப்படி பார்த்திருக்கு, அதன் மூலியமாக எல்லார் மனதிலையும் உறைந்திருக்கிற ஒரு சித்திரங்கள் மூலியமாகவே இந்த சினிமா இந்த சம்பவங்களை கோர்த்து பிரமாதமா வந்து காமிக்கிறதாக நான் வந்து இந்த படத்தை பார்த்தேன். அதுல வந்து கூடவே எனக்கு வந்து வெற்றிமாறனை பாலுமகேந்திரா சார் இருக்கிற காலகட்டத்திலிருந்தே அவங்களெல்லாம் சேர்ந்து இயங்கிய காலகட்டத்திலிருந்தே எனக்கு தெரியும்.
கூட விஷுவலாக நான் இன்னைக்கு ரொம்ப லிமிட்டடாக இன்னைக்கு இருக்கிற யங் டைரக்டர்ஸில் விஷுவலாக எல்லாத்தையுமே விஷுவலாக யோசிக்கிறேன். இயக்குநர்களில் மிக முதன்மையான இயக்குனராகவும் நான் வெற்றிமாறனேன் ஒரு 2-3 பேரை நான் பார்க்கறது மாதிரி இல்லை முதன்மையானவராக வெற்றிமாறனை பார்க்குறேன். அந்த வகையில் இந்த திரைப்படம் விஷுவலாக பேசுறதோட ராஜசேகரன் சொன்னது போல உண்மையை வைக்கிறது. அதாவது 3 விதமா, அதாவது சொல்ற கதை வேற, கேட்கிற கதை வேற, படிக்கிற கதை வேற, பார்க்கிற கதை வேறையா இருந்ததை எல்லாவற்றையும் வந்து இப்ப இருக்கிற மாடர்ன் பாசிபிலிட்டியில அதை வந்து தனித்த தெளிவான ஒரு பாண்டித்தியத்தோடு இந்த திரைப்படம் இதுவரையில மக்களுக்கு கிடைக்காத, மக்களுக்காக உழைத்திருக்கிற, அவங்கள பற்றிய செய்தி, வராத செய்தியை கேள்விப்பட்டதாக இருந்த இடத்துல இருந்து பொது மொழியில, அதுலயும் குறிப்பா மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுடைய லாங்குவேஜ்லயே அதை வந்து பேசுவதன் மூலமாக இந்த சினிமா மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறது என்றுதான் நான் முதல்ல இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படம் குறித்து உரையாடல் நடத்துறதுக்கு பல இடங்கள்ல தேடி இடத்துக்காக பல அரங்குகளை பார்த்து இறுதியாக ஒரு சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அது பாலுமகேந்திராவுடைய ஸ்டுடியோ. வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த திரைப்படத்தை பாலுமகேந்திரா ஸ்டுடியோவில் நடத்துறதை விட வேற எங்கேயும் நம்ம சிறப்பாக நடத்திட முடியாது. பாலுமகேந்திராவுடைய மாணவன் அவருடைய திரைப்படத்தை இந்த அரங்கத்தில் ஒரு உரையாடலாக நடத்துறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. விடுதலை படத்தை நான் பார்த்த பொழுது எல்லாரும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் படம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று சொல்வார், இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்களோ நபர்களோ இவை எதுவும் உண்மை அல்ல, கற்பனையே. இதை வந்து நீங்கள் ஏதேனும் ஒரு சம்பவத்தோட பொருத்தி பார்த்து கொண்டால் தற்செயலே அப்படின்னுவாரு. அது முழுக்க பொய். படத்தில் இருக்கக்கூடிய ஒரே பொய் அது ஒண்ணுதான். படத்துல அந்த ஒரு பொய் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி படம் முழுக்கவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய கடந்த 60 ஆண்டு கால வரலாறை வந்து 60-80 ஆண்டு கால வரலாறை வந்து ஒரு திரைப்படமாக ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி கொடுத்திருக்கிறார். இந்த 80 ஆண்டு கால அனுபவம் நம்ம தமிழ்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்குல்ல, பல சம்பவங்கள்ல நம்ம பார்த்த அந்த அனுபவங்கள் இந்த படத்துல பல்வேறு காட்சிகளோட நமக்கு பொருத்தி போகிறத வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது. தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒரு விவசாய கூலியாக நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத இந்த படத்துல நம்ம உணர முடியும். தொழிலாளியாக எப்படி தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத உணர முடியும். நமக்கு வாய்த்த அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம படத்துல பார்க்க முடியும். நமக்கான அதிகாரிகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் படத்துல நீங்க பார்க்க முடியும். நம்மோடு இருக்கக்கூடிய தோழர்கள் எப்படி இருக்கிறாங்க, சக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, அன்பு எப்படி இருந்திருக்கு, காதல் எப்படி இருந்திருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த படத்துல நம்ம வந்து இந்த 80 ஆண்டு கால விஷயத்தையும் தொகுத்து சொல்லியிருக்காங்க. 80 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய அந்த காட்சி, அது ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காட்சியோடு பார்த்தோம்னா அது எல்லாமே பொருத்தி பார்க்கக்கூடிய காட்சியாவே நம்மளுக்கு இருக்கு. எதுவுமே வந்து அந்நியமாலாம் இல்லை. அந்த படத்துல வந்து நீங்க பார்க்கறது வந்து இன்னும் சொல்ல போனா அந்த படத்தை குடும்பத்தோட பார்க்கணும்னு நம்ம சொல்றோம். ஏன்னா உங்க கூட உங்க ஒரு திரைப்படம் பார்ப்பதற்கு வந்து உங்க வீட்டுல பெரியவரா இருக்கக்கூடியவங்க, உங்க தாத்தாவோ அல்லது ஒரு 60-70 வயது கொண்ட ஒரு உறவு வர்றாங்கன்னா, ஒரு அம்மாவோ வர்றாங்கன்னா, அவங்க காலத்துல என்னெல்லாம் பார்த்தாங்களோ, என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதையெல்லாம் நீங்க இந்த படத்துல அவங்க மூலமா நீங்க ரெஃபர் பண்ண முடியும். அதே போல 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கன்னா, அது மாதிரி ஒரு 50-40 வயது கொண்ட இளைஞர்களோடு நீங்க அதை வந்து 50-40 இப்போ இளைஞர்கள் தான், அதனால அதோடையும் சேர்த்து வந்து நம்ம அந்த படத்துல காட்சியில பார்த்துக்க முடியும். இதுல நம்மளுக்கு வந்து இதுவரைக்கும் தமிழ் திரையுலகத்துல எப்பவும் பார்த்தீங்கன்னா எல்லா சமூக போராட்டம் நடக்கும். அதுல வந்து அரசியல்வாதியை போட்டு அடிச்சு நொறுக்குவாங்க. அவர் வந்து அரசியல்வாதி வில்லனா இருப்பாரு. முக்காவாசி படத்துல அரசியல்வாதி வில்லனா இருப்பாரு, கட்சிக்காரர் வில்லனா இருப்பாங்க. கடைசியில அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஆளா 2 பேரை காமிப்பாங்க. ஒண்ணு நீதிபதி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு, இல்ல கலெக்டர் ஆபீசர் வந்து சரி பண்ணுவாரு அப்படின்னு.
உண்மையா சொல்ல போனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கிறத இந்த அதிகாரிகள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத சரியா வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பொதுவா நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம், இப்ப இந்த பள்ளிக்கூட மாணவர்களை பார்த்து கேட்டோம்னா, நீ என்னப்பா ஆகணும்னு நினைக்கிற? நான் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், இன்னும் நாட்டுக்கு நல்லது பண்ண நெஞ்ச நிமித்திட்டு நான் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம பொதுவா சொல்லி சொல்லி பழகிட்டோம். இன்னும் சொல்ல போனா ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன், ஐபிஎஸ்க்கு படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயமாவும் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த ஐஏஎஸ் என்ன வேலை செய்யும், ஐபிஎஸ் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத வந்து இந்த திரைப்படத்துல ஒரு என்ன சொல்ல போனா பாடமாவே எடுத்திருக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் எவ்வளவோ பிரச்சாரம் செஞ்சு அதை கொண்டு போகணும்னு நினைச்ச விஷயத்த ரொம்ப எளிமையாக ரொம்ப துல்லியமாக இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. அது வந்து இந்த படம் வந்து ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க படம் அப்படின்னா, நம்ம எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளுக்கு யார் காரணம், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்களே அவர்கள் எப்படி இயங்குறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, எதை பார்க்கறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க. இப்ப நம்ம இங்க பார்க்குற ஒரு குடிசைகள் அகற்றுறது, வீடுகளை இடிக்கிறது அப்படின்னா அது யார் முடிவெடுக்கிறா, அது எப்படி நடைமுறைக்கு வருது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. நீங்க அரசியல்ல வேலை செய்யறவங்களுக்கு தெரியும், ஆனா பொதுமக்களுக்கு இது என்னன்னு தெரியாது. பொதுமக்கள் பார்வையில இவங்கெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் ரொம்ப நேர்மையானவங்க, நல்லவங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்படிதான் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா அந்த ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு முதலமைச்சரான என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கறது நீங்க படத்துல யோசிச்சு பார்க்கலாம். நான் அண்ணாமலை சொல்றதை எடுத்துக்க வேண்டியதில்லை. நீங்க வந்து ஆனா இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, இவங்க எப்படி ட்ரெயின் அப் ஆயிருக்காங்க, மனிதர்களை எப்படி பார்க்கறாங்க, குடிமக்களை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்துல வந்து வகுப்பா எடுத்திருக்கிறாரு. நிறைய இந்த படத்துல நம்ம பேசலாம். ஆனால் அடிப்படையில் நீ ஒரு குடும்பத்தோட போய் பார்க்கும் பொழுது இன்றைய தலைமுறைக்கு, இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு எப்படி இந்த உரிமையெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது, நம்மளுக்கு உரிமை நம்மளுக்கு போராடி வாங்கணுங்கிறதே நம்ம யாரும் சொல்றது இல்லை பொதுவாகவே. ஆனா வந்து எல்லார் வீட்லயும் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போனார் தெரியுமா, எங்க தாத்தா ஸ்கூலுக்கே போக முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் தெரியுமா. எல்லா வீட்லயும் ஒரு கதை இருக்கு, எல்லார் வீட்லயும் அந்த கதை இருக்கு. ஒரு காலத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எப்படிப்பட்ட வீட்டுல நாங்க இருந்தோம் தெரியுமா, எங்க ஊருக்கு பஸ்ஸே இருக்காது, எங்க ஊருக்கு ரோடே இருக்காது, எங்களுக்கு வேலையே இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது, போறதுக்கு நல்ல சட்டை இருக்காது, தீபாவளிக்கு மட்டும் தான் சட்டை எடுப்போம். இப்படி எல்லா குடும்பத்துக்குள்ள ஒரு கதை இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் அப்ப இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த படம் வந்து அதுக்கான ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்லும். ஏன் இன்னைக்கு சமகாலத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்ல ஏன் நம்ம வந்து போராடுறோம், அங்கே ஏன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க, ஏன் வந்து மதுரை பக்கத்தில் நம்மளுடைய ஊர்களை காப்பாற்றுவதற்காக போராட்டம் நடந்துட்டு இருக்குது, ஏன் நேற்றைக்கு கூட எண்ணூர்ல வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் வேண்டாம்னு சொல்லி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எல்லாமே நீங்க இதோட சேர்த்து பார்க்க முடியும். அப்ப இது ஒரு 60-70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களினுடைய நினைவிலே இருந்த சம்பவங்களுடைய தொகுப்பாக அதை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தமிழ் மக்கள் சந்திச்ச பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும்னு நினைச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவர்கள் யார், அவங்க என்ன தியாகம் எல்லாம் பண்ணாங்க, எப்படி எல்லாம் போராடினாங்க, அதையெல்லாம் இந்த படத்துல நீங்க வந்து பார்க்க முடியும். இது வரலாறு இது வரைக்கும் சொல்லவே படலாம். நம்மளுக்கு பொதுவாகவே வந்து இப்ப மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே, முற்போக்கு பேசணும் அப்படின்னாலே அர்பன் நக்சல்ஸ் ஒரு பேர் வைக்கிறாங்க. இந்த நக்சலைட் அப்படிங்கிறது யாரு நம்மளுக்கு சொல்லப்பட்டதே கிடையாது. தினம் பத்திரிகைகள் படிப்போம், 2 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை, 2 நக்சலைட்டுகள் அங்கே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் அப்படின்னா அவங்களுக்கு செய்தியை பார்த்தோம். இவங்க யாரு, இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, இவங்க நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம யாரும் சொன்னதே கிடையாது. ஆனா அந்த கம்யூனிஸ்டுகள் யாரு, எதை மாற்றணும்னு நினைச்சாங்க, எதை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறை இதுவரைக்கும் இந்தியாவிலே சொல்றதுக்கு யாருக்கும் பெரிய அளவுக்கு துணிச்சல் இருந்ததில்லை. அதை தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் நல்லா சொல்லிட்டு போவாங்க. படத்துல ஒரு கேரக்டரா வந்துட்டு போயிடும். அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் தப்பு தான், இவங்க முறையும் தப்பு தான், அந்த முறையும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பூசி மூழ்கிட்டு போறது நம்ம நடந்துட்டே இருக்கும். ஆனால் இதுல தோல் உரிச்சு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த படத்துல இருக்குது. அதனால இதுவரைக்கும் நமக்கு சொல்லாத பல விஷயங்கள், நம்ம கேட்காத பல விஷயங்கள் இந்த படத்துல வெளிப்படையாக துணிச்சலாக சொல்லியிருக்கிறார். உண்மையா சொல்லணும்னா தமிழ் மக்களுடைய வரலாறுகளை தொகுத்து, தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை மக்கள் வாழ்க்கையில தொகுத்து படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் உண்மையில் ஒரு சர்வதேச படம்.
இந்த படத்தோடைய சிறப்பம்சமே அதான். இந்த படத்தை நீங்க உலகத்துல எந்த நாட்டுல போய், மூன்றாம் உலக நாடுகள்ல எந்த நாட்டுல போய் அந்த மொழியில போட்டாலும் அந்த மக்களுக்கு இது புரியும், அந்த மக்களுக்கு இந்த அரசியல் தெரியும். அப்படிப்பட்ட வகையில ஒரு சர்வதேச படமாக விடுதலை படம் வந்திருக்கிறது. நான் இன்னும் அதில் நடித்த நடிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் நிறைய சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதில் கென் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பாத்திரத்தை வந்து தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு பாத்திரமாக கருப்பன் கேரக்டர் வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கையில் ஏதாவது கருவால் எடுத்து வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி. அந்த 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 ஆக்ரோஷத்தையும் அந்த கோபத்தையும் இன்னும் சொல்ல போனால் அந்த உடல் மொழியை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த 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 சமயத்தில் இருந்த ஒரு விவசாய போராளி, கூலியாக வேலை செய்த ஒருவன் அந்த விடுதலை ஆகணும்னு நினைக்கக்கூடிய அவருடைய கோபம், ஆக்ரோஷம், விடுதலை உணர்ச்சியை வந்து அந்த படத்தில் எந்த காட்சியில் பார்த்தாலும் அதை வந்து வெளிப்படுத்திட்டே இருப்பார். அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் ரொம்ப அதிகமான படம் பண்ணலனாலும் கூட இத்தனை ஒரு சிறிய அனுபவத்தில் கூட இவ்வளவு முதிர்ச்சியான ஒரு நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. கருப்பன் கேரக்டர் வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு கேரக்டர். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரும் இந்த படத்தை கேரக்டர் பற்றி அவர் பேசுவார். அடுத்து நான் இயக்குனர் தமிழ், நிஜமா பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குது மாதிரி. இன்னும் அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு காவல்துறையில எப்படி இருப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி நிற்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி யோசிப்பாங்க, அது எப்படி கொண்டு வந்தாங்கன்றது தெரியல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அது வந்து அந்த என்ன சொல்றது, அந்த நடிப்பும் அதுல ரொம்ப முக்கியமா நான் பார்த்தது வந்து அந்த திரை படத்துல அந்த காவல்துறை அதிகாரிகளாக ஒரு வந்து என்ன சொல்றது, சிவிலியன்கள்லாம் இல்லாத ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளார வேட்டையாட போகக்கூடியவங்க எடுக்கக்கூடிய சுதந்திரமான முடிவுகள் எப்படியெல்லாம் பயங்கரமானதா இருக்குது, எப்படியெல்லாம் பழிவாங்குகின்ற உணர்ச்சியாக இருக்கிறது, அதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, நம்ம அந்த படத்தோட இறுக்கி நம்மளை வந்து நிறுத்தியிருப்பாரு. அந்த அவர் நடிப்புலையும் அவரோட அந்த ஒரு பக்கம் வந்து அந்த காவலர்கள் இடத்துல ஆளுமையை வெளிப்படுத்துவதும், ஈவிரக்கம் இல்லாமல் வந்து போராளிகளை கையாளுவதும், உயரதிகாரிகளிடத்துல எப்படி அந்த உறவை வளர்த்துக்குவதும், அந்த 3 டிஃப்ரெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய டானாக்காரன் பற்றியும் ஒரு விவாதத்தை நாங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நிச்சயமாக ஒரு நாள் செய்வோம். ஆகவே எங்களுக்கு 3 பேருக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு வெளியிலிருந்து திரைப்படத்தை பார்த்துருக்குறோம். திரைப்படத்திற்குள்ளாக எப்படி இருந்தது, எப்படி அந்த கேரக்டர் எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் அவங்க கிட்ட தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் குறிப்பாக வந்து சொல் பேச்சு கேளாத சிதம்பரத்தில் இருந்து வாத்தியாருக்கே பாடம் எடுக்கிற கருப்பனா வந்து டிராவல் ஆகிறது இருக்கு இல்லையா, பெரிய அசுர வளர்ச்சி ஆக்சுவலி. அது வந்து எப்படி நேர்ந்ததுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஸ்டேஜில் இவங்க எல்லாருக்கூடையும் உட்கார்றது நான் பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் இதில் குரூப்பில் டூப்பு நான் ஒருத்தன் தான். அவங்க பேசுனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாது. எனக்கு படத்தை பற்றி லைக் இந்த படத்தில் வேலை செஞ்சது அதை பற்றிலாம் மட்டும்தான் தெரியும். என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக மாறினதுக்கு நான் வெற்றிமாறன் சாருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ப்ரெஸ் மீடியா அண்ணன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் நேற்றுலேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமாக ப்ரெஸ் அண்ணாக்கள் நிறைய பேர் இந்த ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக இந்த படம் எனக்கு என் லைஃப்பில் வந்து இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நடந்தது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது வெற்றி சார் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒன்று தான் சொன்னார், நீ கோமணம் கட்டணுன்றான்னு சொன்னார். சரி சார் சொன்னேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் பேர் கருப்புன்றதே எனக்கு தெரியும். என் மண்டை எப்படி வெட்ட போகிறாங்கன்றது தெரியும். வீட்டுக்கே நான் அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் ஒரு நாளுமே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணப்போ டியூரிங் திஸ் மூவி எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, ரிப் ஃப்ராக்சர் ஆச்சு. அது ஏன்னா அங்கே அந்த சேரும் சகதியமாக இருந்தனால ரொம்ப வழுக்குச்சு, யாருக்குமே ஒரு கிரிப்பே இல்லை.
அந்த ஃபைட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு. பட் அந்த நிமிஷம் நான் எங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ, கவலைப்படாத, தேட்டரில் கத்தும் போது அது தெரியாதுன்னு சொன்னார். அது உண்மையிலே எனக்கு நேற்று ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் கருப்பனா என்னை வந்து நான் பண்ண இந்த கேரக்டர் அண்ட் என்னை மொத்தமாக மாற்றினது என் இயக்குனர் வெற்றிமாறன் சார் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அண்ணன் சொன்ன மாதிரி சிதம்பரமாக இருந்த எனக்கு கருப்பை மாதிரி ஒன்று வருன்றதே எனக்கு இந்த படத்தில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் ஆக்சுவல் சிதம்பரம் தான் எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும். ரொம்ப திட்டு வரேன், அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். நேற்றுக்கு எங்கள் அப்பா கூட படம் பார்க்கும் போது தான் எங்கள் அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த குழந்தையா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட நின்னா கூட சரி அங்கே வச்சிருக்குவாரு. என்ன இப்படி இருக்காரு இவர், ஒரு 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 இது ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காருன்னு. ஆனால் நேத்திக்கு இந்த படத்தில் நான் நடித்தது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் அப்படி பண்ணோன்னே தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. விடுதலை என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாகவும் என் லைஃப்பை அது உண்மையில ரொம்ப மாற்றிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து அவையம் படிப்பகம் வந்து ஒரு கலந்துரையாடல் எடுத்ததுக்கு படக்குழு சார்பாக முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறுமனே இந்த படத்தில் நடித்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மேடையில் வந்து உட்காரலை. இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒருவேளை இந்த படத்தில் நடிக்காட்டி கூட நான் இங்கே கண்டிப்பாக வந்து உங்களில் ஒரு ஆளாக நான் கண்டிப்பாக இதில் கலந்துருப்பேன். என்னன்னா திரைப்படம் அந்த திரைப்படத்தில் மகாலட்சுமியோட அழுகை வந்து அது மகாலட்சுமியோட அழுகை கிடையாது, அது எண்ணற்ற தாய்மார்களோட அழுகை. போராட்டங்கள் எல்லாரும் இன்புற்று இருக்கிறதான். அதுக்காக தான் தோழர்கள் வந்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. நிறைய தோழர்களுக்கு அது அங்கீகாரம் கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்கள நினைவு கூறுறதுங்கிறது வந்து நம்மளோட கடமை. தமிழர்கள் வந்து எப்போதுமே அந்த இதை நினைவு கூறுவவங்க அப்படிங்கிற முறையில் இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்த மறைந்த எண்ணற்ற தோழர்களை நினைவுபடுத்துது அப்படிங்கிறது இந்த படத்தோட பெரிய கொண்டாட்டமான மகிழ்ச்சியானதாக நான் பார்க்குறேன். நான் இந்த படம் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. இன்னைக்கு என்னோட ஒரு நேர்காணல்ல இருந்து நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி சென்சாரை தாண்டி இந்த படம் இப்படிலாம் வந்துச்சு அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்தியாவில் பெஸ்ட் இயக்குநர்களில் வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குனரோட படத்தை அப்படி எந்த சென்சார் போர்டுலாம் மறைச்சிட முடியாது. அது மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கும். வெற்றிமாறன் தவிர இந்த படத்தை யாரும் அதை செய்யவே முடியாது. அப்படிலாம் வெற்றி என்ன படத்தை தடுக்கிறவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவரோட படத்தை தடுக்கும் போது இங்கே எண்ணற்ற கேள்விகள் வந்துடும், அது அதிகாரிகளுக்கு நெருக்கடியாக மாறும் அப்படின்னு தான் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன். இந்த படங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகுது. ஒரு 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 காட்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வண்டியில் டிராவல் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குள்ள நடந்து போய் ஒரு காட்சி இந்த கடைசியாக சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் டிராவல் ஆகி 2 மணி நேரம் போவோம். அதுக்கப்புறம் மலையில ஏறுவோம், அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோம்னு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்குன்னா, ஒரு படைப்புக்காக கஷ்டப்படுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வெற்றி இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமா நான் பார்க்கிறேன். அண்ணன் கூட எனக்கு வந்து இது 5வது படம். முதல் வந்து விசாரணை, வடசண்டை, அசுரன், விடுதலை 1, விடுதலை 2, 5 படமா அண்ணன் கூட இருக்கேன். ஒரு நாள் கூட இந்த படத்துக்கு நாங்கள் ப்ரீவியூ ஷோ போட்டதே கிடையாது. என்னன்னா, படம் தியேட்டருக்கு வர்ற கடைசி நிமிஷம் வரை இங்கே போராடிக்கிட்டே இருப்பார். தன்னால என்ன பெஸ்ட் கடைசி மினிட்ல கொடுக்க முடியுமோ அது வரையும் அந்த உழைச்சிக்கிட்டே இருப்பாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகிற கடைசி நிமிஷம் வரையும் நாங்கள் எல்லாருமே டப்பிங் தேட்டர்ல இருப்போம். அந்த டப்பிங் தேட்டர் விட்டு வரவே மாட்டோம். இந்த படத்துக்கு கூட கடைசியா முதல் நாள் வந்து நான் 8 நிமிஷத்தை குறைச்சிட்டேன், இந்த படத்துல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு வெளியில வந்து சொல்ற அந்த இதே நீ போட்டிருப்பியா, அது இந்த படத்துக்கு முதல் நாள் நடந்தது. அப்படியா, அவரால் அவற்றிலிருந்து சினிமால நான் கத்துக்கிட்டது என்னன்னா உழைப்பு தான். ஒரு படத்துக்கு என்ன உழைக்க முடியுமோ, தன்னால எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ, எவ்வளவு உழைப்பு செலுத்த முடியுமோ அந்த உழைப்பை செலுத்தி அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துவாரு. தொடர்ச்சியா தோல்வியே இல்லாத ஒரு இயக்குனர் வரிசையில மீண்டும் மீண்டும் அமர்றதுக்கு அவரோட உழைப்பு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அதனால மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அதே மாதிரி இப்போ முதல்ல 2 பேரும்
படத்துல ஆக்ட் பண்ண 2 பேரும் சொல்லலைன்னா நான் இன்னொரு விஷயம் வந்து படம் பார்க்கும்போது நான் அறிந்த முகங்களே சின்ன சின்ன ரோல்ல இருக்காங்க, எல்லாம் இன்விசிபிள் ஆயிட்டாங்க எல்லாருமே. நான் அறிந்தவர்களாவே இங்க இல்லை, இவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஜெல் ஆயிட்டாங்க அந்த கேரக்டர் ஆயினதுனால. யாரையும் எதையும் அதை தாண்டி அவங்கள ரீட் பண்றதுக்கான ஸ்பேஸே போயிடுச்சு இந்த படத்துல. கூட வந்து இன்னொன்று வந்து ஹிஸ்டாரிக்கலாகவும் வந்து நான் இந்த படத்தை ரொம்ப முக்கியமான ஒரு படமா ஏன் கருதுறேன். அந்த எக்ஸைட்மெண்ட் நேற்று நான் வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்லேயே ரொம்ப தூக்கம் இல்லை எனக்கு. ஆக்சுவலி என்னன்னா ஒரு நேற்று வந்து இனியனுடைய புத்தகம் வெளியீட்டு விழாவில் வந்து லெனின் பேசினாரு. லெனின் பேசினாரு. அவரும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது படம் பார்க்கலன்னா வேற ஒரு இதை சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு என்னுடைய நண்பர் திரு அகாடமின்னு அவரு விஷுவல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் டீச் பண்றாரு. அவரு என்ன சொன்னார்னா, நேத்து அவர் ஒரு கட்டுரைய யூரோப்பில் இருக்கிற ஒரு பத்திரிகை எழுதுனதை பத்தி நேற்று அவர் சொல்லும் போதும் 2 பேருடைய தனித்தனியா 2 பேருடையும் கேட்டேன். காலையில் அவர் பேசணும், நேற்று அவர் பேசுறாரு. நானும் இதை நினைச்சேன். அது வந்து 2, 3 என்னன்னா, அதாவது தமிழ்நாடு வந்து எப்படின்னா மற்ற மாநிலங்களை காட்டிலும், அதாவது நாடகம், அதாவது நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை நான் சொல்றேன், நாடகத்துல முதல்ல இருந்திருக்கு, அப்புறம் மெதுவா இருந்து சினிமாவுக்கு வருது தமிழ்நாட்டில். அப்ப அதாவது கிரியேட்டிவ் பீப்புள், அதில் இன்டலெக்சுவல்ஸ், அறிவார்ந்தவர்கள், கூடவே அரசியல் தெளிவு உள்ளவர்கள் ஒரு பகுதி முதல்ல ஒன்று வருது. அது எங்கன்னா முதல்ல மராட்டி சினிமாவில இருந்து தென்னிந்திய சினிமா வரும்போது இங்க வந்து நாடகத்திலிருந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, மேலிய பெரியார் மற்ற சூழல்லாம் இங்க வந்த பிறகு, ஒரு அப்ரைஸ் வந்த பிறகு திரைப்படத்துறையும் ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாராரால் ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கிற நேரத்திலையும் அரசியல் தெளிவும் வந்த போது பராசக்தி அந்த அந்த டைம்ல அதாவது அந்த கதையை இன்னைக்கு இவங்க 2 பேரும் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. அது என்னன்னா, அது வந்து ஆக்சுவலா அந்த பெண்ணுடைய, அந்த அபலை பெண்ணுடைய வாழ்க்கையை தான் அந்த கதை சொல்லுது. ஆனா பின்னாடி 2 சகோதரர்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து மிகப்பெரிய ஆளுமையான சிவாஜி கணேசனுடைய ஆளுமையான அந்த கலைஞரையும் 2 பேரும் மட்டுமே முன்னாடி சொல்லுது. கூட டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை படிக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு 2 பேரும் ரொம்ப அகாடமியன்ஸ் 2 பேரும். அவரும் அதே மாதிரி சொன்னாரு. எப்படி அதுல என்னென்ன இமேஜ் எந்தெந்த இடத்துல வருது, எந்த இமேஜ், அதாவது கோர்ட்ல இருக்கிறது மட்டும் இல்ல, வந்து அவர் வந்து ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி சில இமேஜ் எல்லாம் சொல்றாரு. எந்த இமேஜ் வர நேரத்துல அண்ணனை பத்தி தான் பேசினாலும் பின்னாடி அண்ணா படம் இருக்கு. இந்த மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு இதெல்லாம் அதுல இருந்து அதுல இருக்கு. அதுக்கு பிறகு நான் பாக்குறது இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், நீங்க சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்றது நமக்கு தெரியும். இதை ஊன்றி அரசியல் பூர்வமாக ஊன்றி ஆழமாக கவனிக்கிறவர்களுக்கு தெரியும். இந்த இன்க்ளூடிங் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் இது சித்தாந்த ரீதியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தலைமுறை வாழ்க்கையோடு வாழ்ந்த இது என்ன சொல்ற கமிட்டடா ஃபார் பீப்புள், தன்னை அழிச்சுக்கிட்டு ஃபார் மக்களுக்கான வாழ்க்கையே. இப்ப நம்ம எல்லாம் பேசணும் பாருங்க, வேற மாதிரி கதை சொல்றான், இல்லைன்னா மாத்திடுறான், இல்லைன்னா அதிகாரம் வரைக்கும் வேற மாதிரி மாத்திடுது, அதை வந்து டைலூட் பண்ணிடுது, அல்லது உங்களுக்கு மக்களுக்கு அவரை வந்து முழுமையா தெரிய விடாம ஆக்கிறது. இப்படியான பல கர்ட்டனை வந்து அதுக்கு நடுவில் விழுகுது இருந்துட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் சேர்த்து நான் சொன்னது போல பொது படிமமா, ஏற்கனவே நீங்களும் நானும் அறிந்திருக்கிற பொது படிமமா கொண்டு வர்றது. இப்ப அதே தான் நான் என்ன சொன்னேன், அதோட அவங்க பேசுறதோட நான் ஆன் த வேல வரும்போது அதை கனெக்ட் பண்ணிட்டேன் வந்தேன். என்னன்னா, அன்னைக்கும் பாப்புலர் சினிமாவுக்குள்ள வந்துதான் பராசக்தி வந்து வேற வேலை செஞ்சிச்சு. இன்றைக்கு அதாவது மார்க்சிய சித்தாந்தத்தோடு சேர்ந்து இயங்கிய, அல்லது அந்த பார்வையோடு சேர்ந்து இயங்கிய, அல்லது அதனுடைய ஆழத்தையும் தெரிய விடாம மக்கள் பக்கத்துல மக்களுக்காக செயல்பட்டு இருக்கிற மனிதர்களை மக்களை பக்கத்துல அவங்களை அறிய விடாம ஆக்குறதுக்கான சக்தி இருக்கு பாருங்க. அது வந்து பெருகி அவங்கள மறைக்கிற காலகட்டத்துல பொது மொழியில நான் சொன்னது போல 35-40 ஆண்டுகள்ல பொது மொழியில மக்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கிற பாப்புலர் சினிமா ஃபார்மேட்டுக்குள்ளே சொல்றதுன்றதும் மிக மிக முக்கியமானது. அது வந்து இந்த படம் தான் முதன்மையாக அந்த நிகழ்த்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி இதுக்கு இடையில எதுவும் நடக்கவே இல்லைன்னு நான் கருதுறேன். அந்த வகையில வந்து கூட நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஏபிள் கிரியேட்டிவ் பர்சன், அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நல்லா பெயிண்ட் பண்ற, கடைசி வரைக்கும் ஏதோ டச் பண்ணிட்டு நாங்க இருப்போம்.
அது போலதான் வந்து வெற்றி ஒர்க் பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வெற்றி இந்த படம் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருந்தாப்ல அப்படின்றதும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியா தான் இருந்தது. ஆனா என்னன்னா இது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, இனிமே அடுத்து வருகிற கலைஞர்களுக்கு இதுவே பாடம். நான் அப்படிதான் சொல்றேன். எப்படின்னா இதுவே பாடம். எப்படி ஒரு என்ன சொல்ற சென்சிபிள் ஆர்டிஸ்ட் எப்படி இயங்கணும், இன் வாட் வே தே ஹேவ் டு டு, எந்த வழியில தன்னை தயார்படுத்திக்கிறோம், எந்த வழியில கடைசி வரைக்கும், அதாவது இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல, அந்த போராளியினுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த கலைஞருக்கும் என்ன தடையெல்லாம் வரலாம் நாளைக்கு. அப்ப கூட நீங்க எப்படி ஒரு கலைஞர் எப்படி இயங்க வேண்டும் என்பதையும் சேர்த்துதான் இந்த படம் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில மிக மிக முக்கியமான படமாக நான் எப்போதும் இன்னும் தொடர்ந்து வருகிற மாணவர்களை நான் பேசுனேன். இப்ப நேற்று இன்னைக்குள்ள நான் பேசுறதுல எல்லாம் எல்லா இடத்துலையும் இதே தான் பேசிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். தோழர், எனக்கு தமிழ் தோழர்கிட்ட சில கேள்விகள் இருக்கு. ஜெய்பீம்லயும் போலீஸ், தானாக்காரன் எடுத்த படமும் போலீஸ், இப்போ இந்த படத்துலயும் போலீஸ். அநேகமா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா தோண்டி பார்த்தாங்கன்னா இங்க இருந்த ஒரே போலீஸ் நீங்களா தான் இருப்பீங்கன்ற மாதிரி வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் வந்து போலீஸ் பாத்திரங்கள் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது வருதா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இதுல முதல் பாகத்துல வந்து நீங்க வந்து நியாயங்களை தட்டி கேட்கிற ஒரு பாத்திரமா இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா அந்த எக்ஸ்டெண்டட் கட்ல வந்து பாத்தீங்கன்னா முடிவுல சூரியக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. நம்ம அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவங்க சொல்றதை கேட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கறதுல சொல்லுவீங்க. இந்த படத்துல கம்ப்ளீட்டா நீங்க வந்து அந்த பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் இல்லையா, கம்ப்ளீட்டா அந்த போலீஸாக மாறி கரப்ட் ஆகி ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க. ஸோ இந்த இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த பாத்திரத்துக்கான முழுமையை வந்து தோழர் மட்டும் சொல்லிட்டாரா, முன்னாடியே தெரியுமா, அல்லது இது த்ரோ அவுட் படத்துல வந்து வளர்ந்த விஷயமா அப்படின்னு? என்னன்னா, இந்த போலீஸ் கதாபாத்திரங்கிறது திருப்பி திருப்பி எங்கிட்ட வரதா இருக்கு. நான் காக்கி சட்டையே வேணாம் தான். நான் 12 வருஷம் போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காக்கி சட்டையே வேணான்னு தான் வெளியில வந்தேன். ஆனா சினிமால வந்து நான் அதிகமான காக்கி சட்டையை தான் திருப்பி திருப்பி போடுறேன். நான் முதல் கதை வந்து உண்மையிலேயே வேற ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல எழுந்தேன். வெற்றி என்ன வந்து தான் ஒரு நாள் சொன்னாரு, உன் பலமே போலீஸ் தான்டா, அதுல ஒரு கதை போட்டு அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தானாக்கிறேன் நான் வந்து எழுதவே ஆரம்பிச்சேன். ஆனால் 2வது படம் கண்டிப்பாக போலீஸ் கதை எழுத மாட்டேன். அது ஒரு கேங்ஸ்டர் கதை எழுதிட்டு இருக்கேன். அப்படிதான் போகுது. இந்த கதை வந்து என்னன்னா, எப்போதுமே சினிமாவில் நான் வந்து தலைகீழ குதிக்க தான் முயற்சி பண்ணுவேன். அப்படி வந்து வடசண்டை நடிக்கிற வாய்ப்பெல்லாம் அண்ணன் சொல்லி விட்டேன். 2வது அசுரன் அண்ணன் கொடுத்து நடிக்க இந்த படத்தில் வச்சாப்புல. இந்த படம் வந்தப்போ நான் வந்து வேற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தனால அண்ணன்ட்ட வந்து என்னண்ணே அப்படின்னு சொல்லி, நான் அங்கே கடம்பூரில் வச்சு இல்லை நான் பண்ணலை, எனக்கு வந்து அப்படின்னு சொன்னா சரி போடா அப்படின்ட்டாரு. அப்புறம் கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அமுதன்னு ஒரு எஸ்ஐ தேவைப்பட்டாரு. ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர்ங்கிறோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி போலீஸில் நம்ம பாசிட்டிவ் கொண்டுமே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கேரக்டரா அந்த படத்துக்கு வந்து நடித்தேன். முடிஞ்சோன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோன்னா செகண்ட் பார்ட் வந்து ஆரம்பிச்சோன்னே சொல்லிட்டாரு, இதில் ஒரு கேரக்டர் பண்ண நெகட்டிவாக இருக்கு. அப்புறம் வெற்றியனை கூட நடிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருக்குன்னா, நான் படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம், நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். டக்குனு ஒரு நாள் கூப்பிட்டு நடிக்குவாங்க அப்படின்னு சொன்னா நம்ம உற்சாகமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ்லேயே இருப்போம். அந்த ப்ராக்டிஸ்ல இருந்தா இது வந்துச்சு. இந்த கேரக்டர் இப்படி வரும், இப்படி நடிக்கும், எதுவுமே வெற்றி என்ன எனக்கு இல்லை, யாருக்குமே சொல்ல மாட்டாரு. நடிகர்கள் யாருக்கும் வந்து முன்ன கூடி டைலாக் பேப்பர்லாம் அண்ணன்ட்ட வராது. அப்படியே வந்தா கூட அந்த டைலாக்ல சேஞ்ச் இருக்கும். அதனால அந்த டைலாக் மனப்பாடம் பண்றதே இல்லை. சரி அண்ணன் ஏதாவது சொல்லுவாரு கேட்டு நடிப்போம் அப்படிதான் எல்லாருமே உள்ள வர்றது. அப்ப உள்ள போயாச்சு, நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றாச்சு. அண்ணன் வந்து இல்லடா உனக்கு மொட்டை போடணும் அப்படின்ட்டாரு, ஃபுல்லா முடி வெட்டணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் அவர் தான் முடி வெட்ட சொன்னாரு, அவர் தான் ஷேவ் பண்ண சொன்னாரு. அதை விட என்னன்னா, அந்த அந்த இறங்கி நான் நடந்து வருவேன்ல, கடைசியா நான் சாதாரணமா நடந்து வர்றேன். வந்தோடனே அவர் சொன்னாரு, இல்லை நீ சாதாரணமா வரக்கூடாது, ஒரு மாதிரி வரணும்டா, நீ கேப்பை கழட்டிட்டு இந்த முகத்தை ஒரு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு அவர் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கேப்பை கழட்டிட்டு அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வேர்வையை தொலைச்சிட்டு நான் அப்படியே வருவேன். அது என்னன்னா, அன்னன்னைக்கு அவர் சொல்றத அப்படி அப்படியே கேட்டு நடிச்சதுதான். மற்றபடி தனியாக எந்த இன்புட்டும் எனக்கு தரவும் இல்லை. அது அவரோட சக்சஸ் தான். அது எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே நிறைய சினிமா ஆர்வலர்களும் இருக்கிறாங்க. வெற்றிமாறன் தோழர் வந்து எப்படி சிந்திப்பாரு, எப்படி இயக்குவாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயமா, சுவாரஸ்யமான விஷயமா இருக்குங்கிறதுக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு எப்படி தோழர், இது கோவணம் கட்டுவீங்களான்னு கேட்டதை தாண்டி வேற ஏதாவது சொன்னாரா,
எப்படி வந்து இந்த நடிப்பை வாங்கினாரு, இந்த பாத்திரத்தை பத்தி ஏதாவது சொன்னாரா இல்லையா? இல்லை எனக்கு ஒன்றுமே எனக்கு இவரே எட்டி உதைக்கணும் லாஸ்ட்ல தான் தோணுச்சு. இவர் விட்டுருவாரு, எப்படியாவது கீழே விழுந்துருவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் இத்தனைக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் அண்ணன். விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் போனோன்னு பயங்கர டிசப்பாயின்ட் ஆச்சு. இவர் விட்டுருக்கவே கூடாது அப்படின்னு. பட் அசுரன் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை நான் ஒரு ஷாட்ல அடிக்கணும். அப்ப மாஸ்டர் நான் 2 தடவை அடிச்சேன். மாஸ்டர் சொன்னாரு இப்படியே அடிச்சுட்டே இருக்கணும். ஆனா அசுரன் படத்துல நீங்க ஒரு அடிச்சப்போ கைதட்டு நான் இவன் அடிக்கிறது ஒரே ஷாட்ல முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. இவன்கிட்ட கேட்டேன், அடிச்சு ஒரே ஷாட்ல முடிச்சிருங்க அப்படின்னா ஓகே அடிச்சல 2 சுத்தி அடி நல்லா விழுந்துருச்சு. 2 சுத்தி பொத்துன்னு கீழே விழுந்தான். அப்ப சொன்னா அண்ணே உங்க பசங்க எல்லாம் நீ அடிக்காதண்ணே வீட்டுல அப்படின்னா, ஐயோ செய்து அடிச்சுடாதண்ணே அப்படின்னா. ஆக்சுவலாக முதல்ல 2 வாட்டி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. பீட்ரெயின் சார் தான் மாஸ்டரு. என்னமாண்ணே அவனை அடிக்காம என்ன பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு என்னை அடிக்கிற மாதிரி ஒரு நடிச்சு காமிச்சாரு சார். 5 முடி கையில வந்துருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி என்னன்னா தம்பி ஒரே அடி வாங்கி கம்முன்னு, இல்லைன்னா அவர் வந்து சொல்லித்தரேன்னு இன்னும் இருக்கிற முடியெல்லாம் முடிப்பாரு. நான் அடிச்சிருக்கேன். அந்த அடிச்சதுக்கு அப்புறம் தான். பட் இந்த இடத்த நான் சொல்லணும், நான் ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை பாக்குறேன். அந்த ஃபைட்டு போயிட்டு இருக்கும் போது தூரத்துல கேமரா வச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க. நாங்க 2 பேர் தான் தனியா பேசணும், வேற வழி இல்லை 2 பேருக்குள்ள. அப்போ அன்னைக்கு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், அப்பா அண்ணன் சொன்னது, உன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்டார் ஆவ நீங்க சொன்னீங்க. எனக்கு அது ரொம்ப அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் சொல்றது என்ன, இன்னைக்கு காலையில வெற்றியன் சொன்னேன், அண்ணா கென்னு ரொம்ப நடிச்சிருக்காங்க, அவன் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னாரு. இதை விட என்ன உங்களுக்கு பேசுறீங்க? ஆடியோ லான்ச்லயே வெற்றி தோழர் சொன்னார் நினைக்கிறேன். இந்த படத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அப்படியே போனதுக்கப்புறம் அந்த காமனான்னு சொன்னதுக்கப்புறம் சார் ஆக்சுவலா பயங்கரமா நடிப்பாரு. வெற்றி சார் சூப்பரா நடிப்பாரு. வெற்றி சார் நடிச்சது தான் நான் ஃபுல்லா அப்படியே இது பண்ணேன். பட் அந்த டைலாக் பேசும்போது தான் இப்படிலாம் நம்ம பேசுறோமான்றதே எனக்கு ஏதாச்சு. மற்றபடி எனக்கு வேற எதுவுமே எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்றதே எனக்கு அங்கே போனதுக்கு தான் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே ஒரு பொண்ணு பார்த்தா நான் பார்த்தேன், கேன் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசுனாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னேன். நான் தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னாங்க. ஒய்ஃபா என்ன சொல்றீங்க, எப்படி என் ஒய்ஃப்னு? அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே அந்த காலத்துல கல்யாணம் நடந்ததுன்னு தெரியும். அவ்வளோ சின்ன வயசுல நடக்குன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடந்து நடிக்க தான் கதை தெரிஞ்சது. டப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. இதுதான் ஆக்சுவல். என்டையர் சீக்வன்ஸும் படத்துல வரும்னு நினைச்சேன், எதிர்பார்த்தீங்களா? நான் படத்துல வந்தா போதும்னு நினைச்சேன். ஏன்னா இது நம்ம கதையே கிடையாது, வாத்தியாரோடைய கதை. நம்ம ஒரு பார்த்தா அதுல வரோம். எடிட்ல போயிட போகுது, நம்ம எவ்வளோ அட்டிக்கிட்டி வாங்கியிருக்கோமே கண்டிப்பாக நம்ம. ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் சார் படத்தை எனிடே என்ன வேணாலும் நடக்கும், அதனால நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் சார் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 15 நாள் போச்சு. ஏன்னா கிளைமேட்டும் செட் ஆகல, ரொம்ப மழை. அந்த இடத்துல பாம்பு தேல் எல்லாம் நிறைய வரும். நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுகிட்ட நடிச்சுக்கிட்டு இந்த கிணத்துல இருந்து அந்த பொண்ணை வெளில கூட்டிட்டு வருவேன். வந்துட்டு முடிச்சுட்டு திரும்பி போனோம். நாங்க உக்காந்து இந்த இடத்துல பாம்பு இருந்திருக்கு, இவங்க யாரும் சொல்லவே இல்லை. நாங்க போயிட்டு வரும்போது சார் ரீடேக் போவானா சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா அங்க பாம்பு இருக்கு சார் அப்படின்னா. ஐயோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடமா இருந்துச்சு. அப்போ இந்த ஃபைட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல வந்து ஆக்சுவலா நிறைய ஃபைட்டு குறைஞ்சிருக்கு டியூரேஷனுக்காக. அப்போ சார் சொன்னாரு, கவலைப்படாத நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் லைட்டா சிரிச்சேன், வாயில வருதுல முடிச்சிருக்கேன்னு, நான் சொல்ல முடியாம இருக்கலன்னாரு. பட் எவ்ரி டைம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டு வந்து சின்ன வயசுல வந்து இந்த கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு படம் பார்த்துட்டு பவர் ரேஞ்சர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து அந்த மாதிரி சண்டை போட்டு பார்த்து நம்மளே நம்ம மாசா பிஜிஎம் பாடிக்கிட்டு சுத்திட்டு இருந்த பையன் தான். உண்மையில எனக்கு ஒரு பிஜிஎம் இருக்கு, எனக்கு ஒரு ஃபைட் இருக்குன்றதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு அது ஃப்ரேம்ல. ஸோ அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஆசை வந்து இது தேட்டரில் எப்போ வரும்ன்றதான் என்னுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அது நடந்துச்சு. ஹாப்பி. நீங்கள் சிட்டிலேயே வளர்ந்தவங்க இல்லையா, கிராமப்புற வாழ்க்கை பெரிய அனுபவம்லாம் இருந்திருக்கு. இந்த படம் இப்போ பார்த்துருப்பீங்க, கடைசி வருஷன் பார்த்துட்டீங்க இல்லையா, லேட்டஸ்ட் வருஷன் பார்த்துருக்கீங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு யங் ஜென்ரேஷன், நீங்க ஒரு பார்வையாளரா அந்த படத்துல எதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருந்தது, எதெல்லாம் வந்து நீங்க இப்படிலாம் இருந்திருக்குமா, இப்படி நடந்திருக்குமா
அல்லது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த படத்துல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த இல்ல வில்லேஜ் வந்து எங்க அப்பா எப்பவுமே சின்ன வயசுல இருந்து அது எங்க அப்பா எனக்கு எப்பவுமே சொல்லியிருக்காரு. அவர் வாழ்க்கை, அவர் வந்தது, அவர் எப்படி வந்தாரு, அந்த வில்லேஜ் எல்லாம் எப்படி. பட் இந்த பர்டிகுலர் படம் எனக்கு படமாவே ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப புதுசா தான் இருந்துச்சு. இந்த அந்த லீடர் பத்தினது, வாத்தியாருன்ற கேரக்டர் பத்தினது, என்னுடைய கேரக்டர் அப்போ அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அங்க எப்படி நான் என்னென்னலாம் நடந்திருக்கு அந்த டைம்லன்றது. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த நான் எதையுமே பார்த்ததில்லை, எல்லாம் நம்ம படமா பார்க்கறது தான். அந்த போலீஸ் பேசிக்கிறது அண்ட் வந்து அந்த பாதை அவங்க போவாங்கல்ல காட்டுக்குள்ள கூட்டிட்டு, அந்த மாதிரிலாம் அவங்க போவாங்கன்றது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் எங்க அப்பா படிப்பாரு, எங்க அப்பா சிலது எனக்கு சொல்லுவாரு கதைகளா, இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, இப்படிலாம் இருந்தாங்க. நேத்தி கூட படம் பார்க்கும்போது அப்பா சொன்னது அதான், பாரு நம்ம படமா பார்க்கும்போது ஈஸியா இருக்கு, பட் இப்படி ஒருத்தவங்க உண்மையில வாழ்ந்துருக்காங்க பாரு, அவங்க எப்படி இதுவா இருக்குன்றதான். ஸோ எனக்கு அது படமாவே எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு, எனக்கு உண்மையில நியூ. குறிப்பா எனக்கு வந்து இந்த படத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும். பொலிட்டிக்கலாவே வந்து பாத்தீங்கன்னா இது இடதுசாரிய படமாக மட்டும் சுருங்கிறாமல் திராவிட அரசியலும் பேசுவாங்க. அதுல திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம்னு ஒரு பேனர்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. அதுலயும் தோழர் வெற்றிமாறனுக்கு வந்து கீழத்தஞ்சை வந்து ஒரு உறைந்த அனுபவமா அவர் மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அசுரன்லயும் வந்து அந்த குடிசை எரியும், இதுலயும் அதே மாதிரியான இடத்துல இருந்து அந்த கீழ வெண்மணி சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நிறைய காட்சிகள் வரும். அதுல வந்து திராவிட இயக்கத்தையும் சேர்க்கும் போது இங்க தமிழ் சூழல்ல திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் சேர்ந்து உழைச்சி கீழத்தஞ்சையில இருந்து போராடினதோட விளைவாக தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்து வரைக்கும் வந்து உட்கார்ந்து இவ்வளவு தூரத்துக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதுக்கான வளர்ச்சியே வந்துச்சுங்கிறது இருக்கு இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில திராவிட இயக்கம் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு நிறைய கேள்விகள் பேசலாம், கிண்டல்கள் பேசலாம். பட் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உண்மை அது வந்து முழுமை. அந்த முழு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இவங்களோட அரசியல், இவங்களுடைய போராட்டம் இதெல்லாம் தெரிஞ்சாதான், வந்த வழி தெரிஞ்சாதான் போறதுக்கான வழியும் தெரியும். அவ்வளவுதான். அதனால இந்த படத்துல அது ஒரு முக்கியமான அம்சமா இருக்கும். ஆக்சுவலா இடதுசாரி அரசியலை வந்து பேசுனதுல முன்னாடி, அதாவது கவுண்டர் சினிமா, அதாவது ஹிந்தியில நீங்க இப்போ ஷாம் பெனகலுடைய படம் எல்லாமே ஆல்டர்னேட் சினிமா பண்றதுக்கான வேற ஒரு ஸ்பேஸ்ல போய், பாப்புலர் சினிமா இல்லாம வேற ஒரு ஸ்பேஸ்ல போய் பேச வேண்டிய இடம் போய் இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் நான் சொல்லிட்டே போயிடுறேன். மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் எல்லோருக்கும் தெரிந்த மொழியிலேயே அதை பேசுறதோட கூட எனக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதுல என்னன்னா முன் பின் கதை வந்து இப்படி அப்படி ஓடி ஓடி நரேட் பண்றதுல அதுலயே ஒரு கவுண்டர் இதுக்கு, அதாவது போராளியா இருக்கிற ஒரு வாழ்க்கையில இருக்கிற ஈரத்தையும் சொல்லுது. அவர் வந்து த்ரோ டயலாக் வந்து ஃபார் பீப்புள் பேசுறது, மக்களுக்காக பேசுறது, யோசனையை வந்து சொல்றது. கூடவே கவுண்டரா வந்து அதிகாரம் வேற பேசுறதும். இது வந்து பேரலா மாத்தி மாத்தி வர்றதுனால வந்து ஆடியன்ஸ்க்கு ரீடபிளா இருக்கிறது பாருங்க, கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு கூட மனதில் என்ன ஓடுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் இந்த படம் இருக்கிறதும் கூட வந்து நான் சொன்னது, இப்ப நடிகர்கள் அவங்க யாரையுமே வந்து தனித்து நான் பிரிச்சு பார்க்கவே முடியல எனக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் அதுல வந்து ரொம்ப ரிமார்க்கபிளா ஜெல்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தினுடைய சிறப்பு நான் நினைக்கிறேன். அதுல கூட ஏபிள் டைரக்டர் எப்படி இவங்க எல்லாம் சொல்ற அனுபவத்தின் பேர் நடிகர்களை எப்படி என்ன சொல்றாங்க அந்த சீனுக்குள்ள அவங்க எப்படி போக வைக்கிறது, அதுக்கான பாண்டித்யமும் இருக்கிறதுனால அது ரொம்ப குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.